என் அன்பான பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாக நீதி நியாயம் இதில் மிகச்சிறந்தவங்க நீங்கள், அதிலெல்லாம் சந்தேகம் இல்லை. சனி பகவானை பற்றி பேசுகிறோம்னாலே துலா ராசியை நினைக்காம பேச முடியாது. ஏன்? சனி பகவான் துலா ராசியில் தான் உச்சமடைவார். அவருடைய இயற்கையான அமைப்பு. அப்படிப்பட்ட சனி பகவான் 6ல் போய் உட்கார்ந்தவுடனே வியாதி உடம்பை போட்டு படுத்துது. யார்கிட்ட கேட்டாலும் சார் உடம்பப்படுத்துது இதுதாங்க துலா ராசிக்கு பலன். அப்போ இந்த வக்கரச்சனி நம்மளை காப்பாற்றுவாரா? எனக்கு உடம்பு படுத்துதாங்க சார் செய்யுது, வேலையில் கூட ப்ரெஷர் இருக்குது சார், வக்கரச்சனி என்ன காப்பாற்றுவாரா? இதுதான் கேள்வி உங்களுக்கு, இல்லைங்களா? இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணங்க. வக்கரச்சனி 6க்குடையவன் இப்பொழுது கெட்டு போகிறான், வக்கரச்சனியாக மாறுகிறான். 6க்குடையவன் இல்லை, 6ல் இருக்கிற சனி இப்போ வக்கரம் அடைகிறான். அவனை 6க்குடையவன் பார்க்கிறான், அதுதான் குரு பார்க்கிறார். அப்போ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவீங்க. பெரிய பெரிய போட்டி வரும் வாழ்க்கையில். அது அரசியலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாங்க பெரிய வெற்றி. போட்டி கடுமையாக இருக்கும். ஒரு இடத்துல சீட்டு முயற்சி பண்ணுவீங்க, ஈஸியாக கிடைக்காது, கஷ்டப்பட வேண்டியிருக்கும், ஆனால் ஜெயிச்சிருவீங்க. சார் வாய்ப்பு மறுக்கப்படுது சார், தடைப்படுது சார், டோட்டலாக கிடைக்காம போயிடுமா? கிடைச்சிரும்ல. கடவுள் நல்லவர்களை சோதிப்பான், கைவிட மாட்டான்னு சொல்கிறாங்கல்ல, அது நடக்கும். துளாராசிக்காரங்களை கடவுள் கைவிட மாட்டார். 6ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கிறார். அதனால உடம்புல வியாதி வருமா? வரும். வியாதி குணமாகும். எப்படி குணமாகும்? நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். பிஸ்னஸில் போட்டி இருக்குமா? போட்டி இருக்கும், ஆனால் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான். படிப்பில் சீட் கிடைக்கிறது பிரச்சனையா? ஆமாம் பிரச்சனை, ஆனால் உங்களுக்கு சீட் கிடைக்கும், உங்களுக்கு தான் நிறைவான வெற்றி. எப்படி பாருங்க, இது எதுக்காக சொல்கிறேன்? ஒரு சோதனை வந்த உடனே ஐயா சோதனை வந்துருச்சு நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் தவிக்கக்கூடாது பாருங்க. அதுக்காக தான் முன்னக்கூட்டி சொல்லிட்டு இருக்கேன். வரும், சமாளிச்சிடலாம், வரும், ஆனால் வராது. அதுதான் இப்போ உள்ள நிலைமை. மிகப்பெரிய வெற்றி. எப்படி வெற்றி பாருங்க. சனி பகவான் இந்த காலகட்டத்தில் 4க்குடைய சனி 6ல் உட்காந்துருக்காரு. வீட்டு கடன் வாங்கியிருப்பீங்க பாருங்க. அந்த வீட்டு கடன் கொஞ்சம் மனசை அழுத்தும். கடனை உடனே கட்டுங்க அப்படிங்கிற சூழ்நிலை வரும், அடைச்சிருவீங்க. ஒரு நெருக்கடி வரும்போது தாங்க நம்ம வேலை செய்வோம். அது ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுமாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு லேசாக இருக்கணும் வாழ்க்கையில். ஒன்றுமே இல்லைன்னா தூங்கி கிடந்தோம்னா என்ன இருக்குது? பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், சொந்த படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான்ங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு லைட்டாக இருக்கும், ஜெயிப்பீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால ஜெயிப்பீங்க. பக்க விளைவுகள் உள்ள மருந்துகள் எடுத்திருப்பீங்க, சில உடல்நல பாதிப்புகள் இருந்திருக்கும், அதெல்லாம் மீண்டு வருவீங்க. நல்ல காலம் பிறக்குது. படிப்பில் ஒரு தடை வந்த மாதிரி இருக்கும், உடனே நம்ம ஆசிரியர்கிட்ட போய் அறிவுரை கேட்கணும். எனக்கு இந்த பாடம் புரியலை, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கணும். ஆசிரியருடைய அறிவுரை வழிகாட்டுதல் நம்மளை நல்ல ஸ்கோர் பண்ண வச்சுருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. இந்த நேரத்தில் நல்ல காசு பணம் பெருகும். ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. தாயாருடைய உடல்நலத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படும், ஆனால் நிவர்த்தி ஆகும். இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி, நிறைய வெற்றிகள் காத்திருக்கு. ஏன்னா வெறும் சனி வக்கரத்தை மட்டும் இல்லை, குருவுடைய அனுக்கிரகமும் சேர்ந்துருச்சு இல்லை. என்ன தடை வந்தாலும் நீங்கள் தப்பிச்சுக்கிடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு. யார் சொன்னாலும் கவலைப்படாதீங்க, நன்மைகள் நடக்கும். நல்ல காலம். துளாராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. பழைய பணியாளர்லாம் பல பேர் கழண்டு போயிட்டு இருக்காங்க, கொத்து கொத்தாக போயிட்டு இருக்காங்க, நீங்கள் வருத்தப்படுறீங்க. இப்போ நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க, அந்த யோகமெல்லாம் உண்டு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி, நெல்லை, காந்திமதி, நெல்லையப்பர் இவர்களை வழிபாடு செய்யுங்க. அந்த வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை தரும். நினைத்த காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்கும். உடல் நலத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக மருத்துவ ஆலோசனை இப்போ கிடைக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ரொம்ப நாளாக கடன் இருந்துச்சு, கடனை அடைப்பீங்க. அதெல்லாம் பெரிய திருப்தியாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. மறைமுக விஷயங்கள், உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், அதை பற்றிய செய்திகள் உடனே வந்து சேரும்.
அதனால எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உபாயங்கள், தந்திரங்கள் அத்தனையும் செய்வீங்க. இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியை தருது. ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, போட்டி கம்பெனியை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே நாம் பாரதி. உங்களுக்கு அந்த வல்லமை கிடைக்குது. சிம்மராசிக்காரங்க ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும், ஜெயிச்சிருவீங்க. இது நல்ல நேரம். யாரை சார் நாங்கள் கும்பிடணும்? யாரை கும்பிட்டா நல்லா இருப்போம்? சாட்சாத் விநாயக பெருமான். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகணும். விநாயகருக்கு அருகம்புல்லினால் அர்ச்சனை பண்ணணும். அந்த அர்ச்சனை உங்களுடைய தடைகளை போக்கும், வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி தருங்க. சனி பகவான் வக்கரச்சனி வாழ்க்கையை தரப்போறாரு, காத்திருங்க. இவ்வளவு நேரம் உங்கள் ராசிக்குரிய வக்கர சனி பயிற்சியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் என்ன பரிகாரம் சார் நாங்கள் முழுமையாக செய்யலாம்? எங்களுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. என்ன பரிகாரம் செய்யலாம்? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு சில குடும்பங்களில் பிரச்சனை இருக்கு. என்ன செய்தால் கணவன் மனைவிக்கு இடையில் இந்த வக்கர சனி காலத்தில் நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதோஷ நாட்களில் அல்லது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும், தேன் அபிஷேகம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு அன்புக்குரிய ஒருவர், வாழ்க்கையில் யாரை ரொம்ப நேசிச்சீங்களோ அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் செய்து சிவபெருமானுக்கு முன்னால் உட்கார்ந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரு 1008 முறை சொல்லணும். இதை பிரதோஷ நாட்களில் செய்யலாம், இல்லைன்னா திங்கட்கிழமைகளில் செய்து வரலாம். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ந்து விடுவார்கள். வக்கரச்சனியினால் பிரிஞ்சிட்டாங்கன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு உடல்நல துன்பங்கள் இருக்கு, எனக்கு வக்கரச்சனியினாலே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறவங்களா இருந்தால் இந்த காலகட்டத்தில் காகத்திற்கு உணவிடுங்கள். தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் சிறிதளவு எள் போட்டு, ரொம்ப எள் போட்டுறாதீங்க, காக்கா சாப்பிடாது. லேசாக இதில் எள் போட்டு அந்த தயிர் சாதத்தை காக்காய்க்கு வச்சிங்கனாலும் காகம் அதை சாப்பிடும். உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் விலகும். அதே போல பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் பண்ணுங்க, அமாவாசை தர்ப்பணம் கொடுங்கள். அதுவும் உங்களுக்கு சனி பகவான் அகம் மகிழ்ந்து உதவுவார். ஏன்னா காகம்தான் பித்ருக்களை குறிக்கக்கூடிய பறவைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்பு. ஒவ்வொரு கிரகமும் நம்மளுடைய உறவு முறைகளில் ஒரு முறையை சொல்லுது. உதாரணமாக சூரியன்கிற கிரகம் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர், நமக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா அந்த சூரியன்கிற கிரகம் சொல்லுது. சந்திரன்கிற கிரகம் தான் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன்கிற கிரகம் தான் அம்மாவை பற்றி சொல்கிறது. நம்ம தாய்க்கு நமக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஆழமான புரிதல் எப்படி, அம்மாவுடைய உடல் நலம் எப்படி இருக்கும், நம்முடைய மனநலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும். செவ்வாய்ங்கிற கிரகம் தான் சகோதர உறவுகளை பற்றி பேசுகிற கிரகம். புதன் அப்படிங்கிற கிரகம் தான் நம்முடைய அறிவை பேசக்கூடிய கிரகமாக இருக்கு. நம்முடைய அன்பு நேயர்களுக்கு இதெல்லாம் தெரியும். குரு கிரகம் தான், அந்த குரு என்ற கிரகம் தான் நம்முடைய புத்திர பாக்கியம், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும். சுக்கிரன்கிற கிரகம் தான் வாழக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவள், நமக்கும் அவருக்குமான வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் காட்டு. எப்படி கிரகங்களை சொல்லிட்டு வருகிற போது சனி என்ற கிரகம் இருக்கு பாருங்க, அதுக்கு மிக மிக முக்கியத்துவம் உண்டு. நம்ம பார்க்கக்கூடிய வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருக்கும், நம்மிடம் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், நமக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு புரிதல் இருக்குமா, எல்லாம் சனி பகவான் சொல்லுவார். நீண்ட கால வியாதிகள் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வெளிப்படுத்தி விடுவார். இந்த சனி பகவான் அவருடைய போக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வேலை, நம்முடைய வேலையுடைய போக்கு, நம்ம எப்படி நிம்மதியாக வேலை பார்க்குறோங்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறார். அந்த சனி பகவான் இப்போ பெயர்ச்சி அடைந்தது உங்களுக்கு தெரியும். ஓராண்டாகுது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள்ளே சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து விட்டார். ஆனால் பெயர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வக்கரம் அடைகிறார். ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாத கடைசி வரைக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நடைபெறப் போகிறது. இதுல சில ராசிகள் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. சில ராசிகள் ரொம்ப சந்தோஷமா வாழலாம். நம்ம ராசிக்கு சனி பகவான் என்ன நன்மையை தருவார் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போறோம். அது என்னங்க சனி பகவானுடைய வக்கரம் அப்படின்னா,
மனிதர்களில் வக்கர புத்தி படைத்தவர்கள்னு சொல்கிறோம். நம்ம சிந்திக்கிறதுலேருந்து மாறுபட்டு சிந்திக்கிறாங்க. நம்முடைய நடத்தையிலிருந்து அவங்களுடைய கேரக்டர் மாறுபட்ட கேரக்டராக இருக்குது. நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சா அவங்க கெடுதல் செய்கிறவங்களா இருக்காங்க. இப்படி சனி வக்கர காலம் அப்படிங்கிற போது பொதுவாக மனிதர்களில் வக்கரம்ங்கிறது இப்படி குணங்கள் மாறுபட்டவங்களா இருக்காங்க. இப்போ சனி வக்கரம், அப்போ வக்கரம்னா இந்த சனி பின்னோக்கி வருதா அப்படின்னா சனி பகவான் பின்னோக்கி எல்லாம் வரல. பூமியிலிருந்து நம்ம பார்க்கிற போது அந்த சனி பகவானுடைய அந்த கோளுடைய சுற்றுவட்ட பாதையில் சில அசைவுகள் தெரியுது. அந்த அசைவுகளைத்தான் நம்ம வக்கரம்னு எடுத்துக்கிடுறோம். சனி பகவான் அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்ய போகிறாரு. மீன ராசியில் தான் இருக்க போகிறாரு. அவர் ஒன்றும் கும்பராசிக்கு வரல, பின்னோக்கி வராருன்னு நினச்சிடாதீங்க. இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி காலம் நன்மையை தரும் என்கிறதெல்லாம் இந்த ராசி பலனில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அன்பர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான சனி வக்கர பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முழுமையாக இந்த பலன்களை தெரிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரணும்னா நீங்கள் எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. அந்த இதே இன்னைக்கே நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரையும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.